ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல திமுக பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 23 கட்சிகளுக்கு மேல திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் தற்பொழுது இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, முதலாவதாக காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் 28 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 33 தொகுதிகளுக்கான லிஸ்ட திமுகவுடன் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த 39 தொகுதிகளை 28 தொகுதிகளை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க போறாங்க. இதனை தொடர்ந்து சிபிஐ கட்சிக்கு 5 தொகுதிகளும், அதிமுக கட்சிக்கு 4 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்கு மண்டல தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும், மாமா கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் அனைத்து கட்சிக்குமே முழுமையான இடங்கள் ஒதுக்காம இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பாக திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்குவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. சோ காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம எந்த கட்சியோட தொகுதி பங்கீட்டுக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.